எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். கேள்வி அமீர் இன்னைக்கு டோட்டலாவே விசாரணையில் இருக்காரு. இந்த போதை தடுப்பு ஒரு அரசியல் மீட்டிங் இல்ல, நம்ம அரசியல் இல்ல, மக்கள்கிட்ட பாராளுமன்ற எலெக்ஷன் ஓட்டு கேட்க வந்திருக்கு. அதை பத்தி பேச்சு அதனுடைய விளக்கத்தை சொல்லுவார். அந்த அளவுக்கு திறமையை வாய்ந்தவர் நமது சிங்கி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னமாம், அம்மாவின் சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சின்னம், புரட்சி தமிழர் எடப்பாடியார் சின்னம் இரட்டை இலை. நீங்கள் அனைவரும் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி அடுத்தபடியாக நமது கழக துணை கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பல்லடம் மட்டுமல்ல, சுற்றியுள்ள திருப்பூரா இருக்கட்டும், இங்க இருக்கிற கோவை மாவட்டத்தில் பல மாவட்டங்களில் விசைத்தறி என்கிற ஒரு மாபெரும் தொழில் மிகவும் நலிவடைந்து நசிந்து போய்விட்டது. குறிப்பாக பனியன் தொழில் மிகவும் நசிந்து போய்விட்டது. காரணம் என்ன? இந்த திமுக கேட்கிறார், மக்களே நீங்கள் நலமா? எப்படி நலமா இருக்க முடியும்? கரண்ட் பில்ல நீங்க ஏத்துறியா, நாங்க எப்படி நலமா இருக்க முடியும்? இன்னைக்கெல்லாம் நான் மே மாசம், அதாவது ஏப்ரல் மே மாசம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 8000 ரூபாய் என்னுடைய கரண்ட் பில்லு, வீட்டு கரண்ட் பில்லு. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 16000 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன். நான் எப்படி நலமா இருக்க முடியும்? இதே சூழ்நிலை உங்களுக்கும். நீங்க எப்படி நலமா இருக்க முடியும்? நான் புதிதா வீடு வாங்கும் போது அந்த வீட்டுக்கு 6 மாசத்துக்கு வரி எவ்வளவு? 8000 ரூபாய். அப்ப அஇஅதிமுக ஆட்சியில இருந்தது. இன்னைக்கு நான் வீட்டுக்கு 21000 ரூபாய் கட்டுறேன் வரி. 8000 ரூபாய் இருந்தப்ப நலம் கிடைக்குமா? 21000 ரூபாய் கட்டும் போது நலம் கிடைக்குமா? சொல்லுங்க. வீட்டுல எல்லாம் 3 ஏசி இருக்குங்க வீட்டுல. இப்ப போனதுக்கு அப்புறம் 2 ஏசியை புடுங்கி போட சொல்லிட்டேன். கரண்ட் பில்லு கட்டுப்படியாவது ஒரு ஏசியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லி வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். ஏன்னா எடப்பாடியார் இருக்கும்போது 3 ஏசி ஓடிச்சு. நான் சொன்ன மாதிரி 8000 ரூபாய் தான் கரண்ட் பில் வந்துச்சு. இப்ப 3 ஏசி ஓடிட்டு தான் 21000 வரும்போது யாராலதான் கட்டுப்படியாக முடியும்? எனக்கே இந்த சூழ்நிலை. அதான் நான் உங்களுக்கு தெரியும், சினிமாவில் மிக பிரபலம் நடிச்சிட்டு இருக்க ஒரு ஆளு. நானே இதை பற்றி சிந்திக்கும் பொழுது சாதாரண மக்கள், அன்றாட கூலிக்கு வேலைக்கு போறவங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு என்னால நினைச்சு பார்க்க முடியுது. உங்களை பார்த்து நலமா என்று திமுக கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? நலம் இல்லையா, நலம் இல்லையா, நாங்க நலம் இல்லையா, பாருங்கயா, வீட்டுக்கு பாருங்க. நீங்க என்ன குரல் கொடுக்கணும். அந்த குரலை நீங்கள் குரலால் கொடுக்க முடியாது. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் அன்பு சகோதரர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு அஇஅதிமுக இரட்டை சின்னத்தில் வாக்களித்து, அதாவது ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போனார் அண்ணன் எடப்பாடியார். என்ன சொன்னாரு? ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்பது. சிங்கம் படத்துல ஓங்கி அடிச்சா 1 வெயிட் தெரியுமா அப்படின்னு சூர்யா சார் டைலாக் பேசினாரு. என்ன நம்முடைய எடப்பாடியார் ஒற்றை விரலால் ஓங்கி அடிக்க சொல்றாரு. ஓங்கி கையால் அடிச்சாக ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு விரலால் அடிச்சு எப்படி முடியும்? அதுதான் புரட்சி. நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒற்றை விரல் என்று சொல்வது, இந்த ஜனநாயகத்தை யார் வர வேண்டும் என்று தீர்மானிப்பது இந்த ஒற்றை விரல். எல்லாரும் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? வெளில வந்ததுக்கு அப்புறம் இந்த கையில மை வைக்கிறாங்களா? அந்த ஒற்றை விரல், அந்த ஒற்றை விரலில் நீங்கள் ரெட்டலை அமைக்கினால் ஓங்கி அடித்ததுக்கு சமம். இந்த மோடி அரசை ஓங்கி அடித்ததுக்கு சமம். இந்த திமுக அரசை ஓங்கி அடித்ததுக்கு சமம். ஓங்கி என்றால் இந்த இடத்தை விட்டு நகருங்கள், இந்த தமிழகத்தை விட்டு அப்புறவாகுங்கள் என்று கூக்குரலிடுவதனுடைய மொத்த வடிவம் தான் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்பது. அது யாருக்கு நீங்க ஒற்றை விரலால் ஓங்கி அடிக்கணும்? சிங்கை ராமச்சந்திரன் ஏதோ கோட்டால வந்துட்டாரு அண்ணாமலை போற இடத்துல சொல்றாரு. என்ன கோட்டா இது? என்ன கோட்டான்னு என்ன? திமுக இருக்க கோட்டாயோட இந்த பெரிய கோட்டா வந்துச்சு. அவர் என்ன கோட்டால வந்தாரு? அவருடைய சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள், அவருடைய அப்பா சிங்கை கோவிந்தராஜ் அவர்கள் 91 இருந்து 96 வரைக்கும் பயங்கரமான படையெடுத்து அரசுகிட்ட பயங்கர பிரஷர் கொடுத்து வாங்கி கொடுத்து ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி, ஒரு திறமையான ஒரு அரசியல்வாதி, எந்த அப்பளுக்கு மற்ற ஒரு அரசியல்வாதி. அவருடைய மகன் அவர் எம்எல்ஏ ஆகி இறக்கும் போது சிங்கை ராமச்சந்திரனுக்கு 11 வயசு. எவ்வளவு வயசு? 11 வயசு. 11 வயசுக்காரருக்கு நீங்க சீட்டு கொடுத்திருந்தா நீங்க என்ன சொல்லலாம்? கோட்டால வந்தாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சிங்கை ராமச்சந்திரன் 11 வயசுல அவருக்கு ஒரு தங்கச்சி, அம்மா, 3 பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்துறது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. குடும்ப தலைவன் இல்லாத வாழ்க்கையை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு இங்க குடும்ப தலைவர்களுக்கு தெரியும், குடும்ப தலைவர்களுக்கு தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு சிங்கை ராமச்சந்திரன் படிக்க வச்சாங்க அம்மா, வீட்டு வேலையெல்லாம் பார்த்து. அதுக்கப்புறம் அவர் பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிடெக் படிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அகமதாபாத்ல 2 லட்சம் பேர் என்ட்ரன்ஸ் எழுத எக்ஸாம்ல 400 பேர், அது 200 பேர் செலக்ட் ஆகி அதுல ஒரு ஆளா எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்காரு. ஏதோ சாதாரண ஆளுக்கு எடப்பாடியார் சீட்டை தூக்கி கொடுத்தான்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. படித்தவர், மிகவும் படித்தவர். அங்க அகமதாபாத்ல எம்பிஏ படிக்கும் போது சுத்தி இந்திய மாணவர்களா இருக்கும்போது இந்திய கத்துக்கிற அவசியத்தை இந்திய கத்துக்கிற அவசியத்தை அவருக்குள்ள ஏற்படுத்தி இந்திய கத்துக்கிட்டு மாணவர்கள் மத்தியிலே அவர் என்ன பண்ணாரு? லீடர் ஆனாரு, மாணவர் மன்ற தலைவர் ஆனாரு. அப்போ இங்க திமுக இந்திய கத்துக்காத சொல்லி சொல்லி சொல்லி
நம்ம என்ன பண்ணோம், இந்திங்கிற மொழியே கத்துக்க முடியல. தமிழ்நாடை விட்டு தாண்டி போனா கேரளா மக்கள் ஹிந்தி பேசுறாங்க, இங்க ஆந்திரா மக்கள் இங்கிலீஷ் பேசுறாங்க, கன்னட மக்கள் ஹிந்தி பேசுறாங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஹிந்தி பேசுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை விட்டு எங்கேயுமே வேலை பார்க்க முடியல நம்ம தொழிலாளர்கள், ஏன்னா ஹிந்தி தெரியாது. ஆனால் தாராவியில், பாம்பாயில் உள்ள தாராவில் உள்ள தமிழர்கள் அழகா தமிழ் ஹிந்தி பேசுறாங்க. அதனாலதான் அவங்க 98 கடந்த 100 ஆண்டு காலமா அங்க வாழ்றாங்க. ஒரு மொழியை கத்துக்க வேணாம் நீங்க சொன்னதுனால நீங்க எவ்வளவு தமிழர்கள் தமிழ்நாட்டை கடந்து போக முடியுதா? இத சொன்னாங்க. ஆனா அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு இப்போ, அதாவது பக்கத்துல தமிழிசை தங்கமணி அவர்களை உட்கார வச்சுக்கிட்டு, இங்க பாருங்க நீங்க தமிழிசை தங்கமணி தான் ஓட்டு போடணும், ஏன்னா பார்லிமெண்ட்ல போய் இங்க நம்ம தமிழ்லாம் பேசினா ஒருத்தனும் கேட்க மாட்டான். அங்க போய் பாராளுமன்றத்தை வந்து இது எப்படி கட்டினா, இல்ல இவ்வளவு உயரமா இருக்கு, இந்த பாராளுமன்றத்தை எப்படி கட்டினான்னு பாத்துட்டு ஒரு 12 மணி நேரம் டீ சாப்பிட போனாலும் கேட்பீங்களா வழியா, அங்க போய் குரல் கொடுக்க முடியாது. குரல் கொடுக்கறதுக்கு, மக்களின் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி தெரியணும், இல்லன்னா இங்கிலீஷ் தெரியணும் சொன்னாரு. ஹிந்தியை கத்துக்க வேணாம்னு சொன்ன ஒரு திமுக, இந்திய தெரிஞ்சாலும் பார்லிமெண்ட்ல பேச முடியும் நீங்க சொல்லுதுல, அந்த நாக்கு இப்படியும் பேசும் இப்படியும் பேசும், நாக்கு புரண்ட நாக்கு, நாக்கு நரம்பு இல்லாமங்களா? அதே மாதிரி திமுக மக்களுக்கு, திமுக கட்சிக்கு நரம்பு இல்லைன்னு துரைமுருகன் பொறுப்பு பண்ணிருக்காரு. இதை முன்கூட்டியே தெரிஞ்ச நம்முடைய சிங்கராமச்சந்திரன் ஏற்கனவே இந்திய ஒரு 30 வருஷம் முன்னாடி கத்துக்கிட்டாரு. சோ உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய பல்லடம் பிரச்சனையில சிங்கராமச்சந்திரன் சொன்னீங்கன்னா அவர் இந்தியில் முழக்கமிடுவார். மத்தியில் யாரு வந்தாலும் சரி, யாரு பிரதமராக இருந்தாலும் சரி, நம்முடைய கோவை மாவட்ட மக்களுடைய பிரச்சனையை இந்தியில் முழக்கமிடுவார். என்றால் சிங்கே ராமச்சந்திரன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அஇஅதிமுகவில் ஐடி விங் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப பிரிவில் இருந்தவர். எனக்கு அதுதான் முக்கியம், கட்சி முக்கியம், கட்சியோட வளர்ச்சி முக்கியம், கட்சி ஜெயிக்க முக்கியம். அதுக்கு நான் வந்திருக்கேன். அதை மட்டும் கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன். சரி, கனிமொழி வந்து டோட்டலா அதிமுகவினர் வந்து பொய் பிரச்சாரம் பண்றாங்க குற்றச்சாட்டை சொல்றாங்க. ஆமா, அதுக்கு நீங்க என்ன மாதிரியான நீங்க பாருங்க. அதாவது பொய் பிரச்சாரம் இன்னைக்கு தான் சொல்றாங்க. அவங்க கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து அவங்க எதிர யாருனாலும் அவங்க பொய் பிரச்சாரம், அவங்க மெய் பிரச்சாரம் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தை பாத்தீங்கல்ல, இப்ப நான் பேசுனது பாத்தீங்கல்ல, எவ்வளவு பெரிய கைத்தட்டு வந்துச்சு. இந்த பால் விலை ஏறி போச்சு, சொத்து வரி ஏறி போச்சு, வீட்டு வரி ஏறி போச்சு. இங்க குறிப்பா திருப்பூர்ல வந்து பனியன் தொழில் நசுங்கி போச்சு, விஷயத்தறி நசுங்கி போச்சு சொல்லும்போது எவ்வளவு கிளாப்ஸ், எவ்வளவு சோகமா இருக்காங்க. அப்ப இது பொய்யா? இங்க வர சொல்லுங்க அவங்கள. திருப்பூர்ல வந்து நான் பொய் சொல்றேன்னா மெய் சொல்ல பார்க்க சொல்லுங்க. இந்த அவங்களுடைய திமுக ஆட்சி இந்த மக்களுக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்துருக்கு நேர்ல வந்து பார்க்க சொல்லுங்க. அப்பதான் நாங்க பொய் பிரச்சாரம் பண்றோம். ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. அது போனதுல செங்கலை கையில வச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க, நான் அதுக்கப்புறம் நாங்க ஆட்சிக்கு போறது, நீங்க தானே ஆட்சிக்கு வந்தீங்க. உங்க 38 எம்பி என்ன பண்ணாங்க? அதே செங்கலை தான் கையில வச்சிட்டு இருக்காங்க. எனக்கு பில்டிங் எழுப்ப முடியலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் சிறந்த பதில். மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு பணம் நிதி கொடுக்கறது இல்ல, ஆனா வந்து தேர்தலுக்கு மட்டும் வந்துட்டு சொல்லி சொல்றாங்க. ஆமா, அதே சிச்சுவேஷன் வந்து இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, 5000 கோடி நாங்க நிவாரணம் கொடுத்துருக்கோம் மழை வெள்ளத்துக்கு, அதுக்கு மேல கணக்கு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்கு. ஆமா, அது வந்து என்னன்னா, இது திமுகவுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாஜகவுக்குமான குறுக்கல் வழங்கு. அவங்க கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்றாங்க, அவங்க குறுக்கல்னு சொல்றாங்க. ஆனா தணிக்கையாளர் கேட்டாதான் அதுக்கு உண்மையான பதில் தெரியும், கொடுத்தாங்களா கொடுக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு எந்த பலனும் போய் சேர்ந்தது இல்ல. மக்களுக்கு எந்த நிவாரணம் பெருசா கிடைச்சது இல்ல. பல பேர் நிவாரணம் கிடைக்கணும்னா அங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, இங்க சென்னையில, நான் சென்னையில இருக்கேன், உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கரணை, அப்புறம் அந்த இது நம்ம ஈசிஆர் ரோட்ல எல்லாம் வந்து பல பேருக்கு நிவாரணம் கிடைக்கணும். நான் ஷூட்டிங்லாம் அது பக்கம் நிறைய பண்ணுவோம், சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரவிமரியா வந்து சினிமா துறைக்குள்ள வந்து அதிமுக வாக்களிக்க சொல்லி கேட்டு இருக்காரு. ஆமா, அதான் செஞ்சுட்டு இருக்காரு. எந்த மாதிரியான ஒர்க் பண்ணிட்டு இருக்கு? நான் வந்து இப்போ நட்சத்திர பேச்சாளர் கட்சியில இருந்தேன். அப்புறம் நான் சிறந்த முறையில பிரச்சாரம் பண்றேன். கழகம் கொடுத்த பணிகள்லாம் சரி தெளிவா செய்யறேன்னு சொல்லிட்டு ஆனால் எடப்பாடி அவர்கள் என்னைய கழகத்தில் கொள்கை பிரபு துணை செயலாளராக இருக்காங்க. அதற்கு நான் வந்து நியாயம் சேர்க்கணும் இல்லையா? நான் வந்து எவ்வளவு பிஸி நடிகராக இருந்தாலும் இந்த தேர்தல் காலகட்டங்கள்ல ஒரு 17 நாள் ஒதுக்கி தான் இப்ப பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன். நான் வந்து இப்ப நேற்று கோயம்புத்தூர்ல சிங்க ராமச்சந்திரனுக்காக ஓட்டு கேட்டேன். இன்னைக்கு பல்லடம் தொகுதியில கேட்டிருக்கேன். என் கண்ணு முன்னாடி வெற்றி தெரியுது. ஓப்பனா சொல்லணும்னா கண்ணு முன்னாடி சிங்க ராமச்சந்திரன் ஒரு எம்பி ஆவார்னு இந்த 2 நாள் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு திருப்பூர் போறேன், அதுக்கப்புறம் ஊட்டி போறேன், அப்படி வேற இடங்கள் போயிட்டு இருக்கேன். அப்ப நான் சொல்றேன். ஆனால் அதிமுக கோட்டை கொங்கு மண்டலங்கிறது கண்ணால பாக்குறேன். தேங்க்யூ.